Tamil Nadu 2026 election. This time it's not just a politics, it's a war for power. Who will rule Tamil Nadu next? Will ST Muthivel Karunanidhi Stalin still continue his democracy or otherwise who is next? இந்த ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே ரைஸ் ஆகும். அண்ட் டுமாரோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக் டே. டுமாரோ எலெக்ஷன், இட்ஸ் நியூ டெமோக்ரஸி. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சுயமா சொந்தமா இண்டிவிஜுவலா நீங்க முடிவெடுங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, இவங்களுக்கு தான் போடணும்னா அவங்களுக்கு தான் போடுங்க, இவங்களுக்கு போடக்கூடாதுன்னா அவங்களுக்கு போடாதீங்க. உங்களோட டிசிஷன்ல தான் வந்திருக்கு. நீங்க யாருக்கு ஓட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜனநாயக கடமை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். யாருக்கு வேணாலும் போடுங்க, எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்க போடுங்க, ஆனா வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத அடிச்சு சொல்றேன். இன்னைக்கு இப்ப என்ன சுச்சுவேஷன்ஸ்ல வந்து இந்த பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் எலெக்ஷன் வெரி 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 ஃபியூ டேஸ் டு மோர், அதாவது ஜஸ்ட் ஒரு 3 daysல வந்து எலெக்ஷன் என்ன நடந்துட்டு இருக்கு, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த பக்கம் டிஎம்கே வந்திருக்கட்டும், அந்த பக்கம் ஏடிஎம்கே வந்திருக்கட்டும், இந்த பக்கம் டிவிகே, அந்த பக்கம் என்டிகே, இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒன் ஆஃப் தி பிக் ஃபைட், பிக் கிளாஷஸே வந்து நடந்துட்டு இருக்கும்போது யார் யார் சைட்ல என்னென்ன ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி உள்ள டீட்டெயிலா எக்ஸ்பிளைனா தான் இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம். அண்ட் யூ மஸ்ட் ஓட் ஃபார் எவ்ரி ஒன். இதை நான் ஏன் திருப்பி திருப்பி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன்னா, உங்களோட ஓட்டுரிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட பவர் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாம அது விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விரலை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல வந்து நடக்க போகுது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் எலெக்ஷன் இயரா வந்திருக்கும் இந்த 2026 அப்படிங்கிறது. வரலாற்றுல எழுதக்கூடிய ஒரு எலெக்ஷனா வந்திருக்கும். அண்ட் இதை பத்தி உள்ள டீடைல் எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்ப்போம். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். பயங்கரமான ஒரு பீக் டைம்ல வந்திருக்கு. எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் 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 சொல்லி இந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் ஏடிஎம்கே, இந்த பக்கம் என்டிகே, இந்த பக்கம் டிவிகே, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சாரம் பிரச்சாரம் பிரச்சாரம். எந்த மூல சந்து இடுக்கு எல்லா பக்கமும் அவ்வளவு ஒரு பீக்கஸ்டான ஒரு பீக் டைம். ஏன்னா இன்னும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்ல, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 daysல வந்து எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கடமை. எல்லாத்துக்கும் எல்லாரும் செலுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஓட்டு அப்படிங்கிறது. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மனசாட்சிக்கு ஏற்ப அவங்கவுங்களா இண்டிவிஜுவலா டிசைட் பண்ணணும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இல்ல அந்த கட்சிக்கு போகலாம், இந்த கட்சிக்கு போகலாமா சொல்லி யூ டோன்ட் கன்ஃபியூஸ் ஃபார் எவ்ரி ஒன். பட் ஸ்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், யாருமே கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, யாருமே கொலாப்ஸ் ஆயிக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கட்சி தான் எந்தெந்த கட்சி இருக்கு, எந்தெந்த கட்சி நிக்கிறாங்க தமிழ்நாட்டுல, யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் எல்லாத்துக்குமே இந்த ஒரு டைம் பீரியட்ல இந்த கன்ஃபியூஷனஸோ இந்த கொலாப்ஷனஸோ வரதான் செய்யும். ஓகே, இந்த தடவை இவங்களுக்கு போடலாமா, போன தடவை இவங்களுக்கு போட்டோம், சரி இந்த தடவை இவங்களுக்கு போடலாமா, போன தடவை அவங்களுக்கு போட்டோம் அப்படிங்கிற இந்த கன்ஃபியூஸ் வந்து எல்லாத்துக்குமே அது இருக்கதான் செய்யும். பட் இந்த கன்ஃபியூஸ் வருது அப்படிங்கிறது இட்ஸ் அ நார்மல். ஆனா இதையும் தாண்டி நீங்க யாருக்கு ஓட்டு போடணும், இப்ப இருக்கிற தமிழ்நாடும் இதுக்கப்புறம் போட்டோம் இவங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த தமிழ்நாடு எப்படி மாறும் அப்படிங்கிறதும் இங்க ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல வந்து ரைஸ் ஆகும். ஆனா ஒரு விஷயம், நம்மளை போட்டு இதுக்கு முன்னாடி நம்ம போட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இனிமேல் வரவங்களா இருக்கட்டும், இப்ப வந்தவங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது முக்காவாசி பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்து பார்த்தா மட்டும் எதுவுமே தெரியாது. இறங்கி அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவு நல்ல விஷயங்கள் கொண்டு வந்தும் அது வெளியே தெரியாம இருக்கு அப்படிங்கிறது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், எந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்றேன் பேசுறேன் அப்படின்னு இல்ல, நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள், அதாவது 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் வெளியே தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்து தெரிஞ்சிருக்கு. பட் தெரியாம இருக்கிறது நிறையவே வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்திருக்கட்டும், எஜுகேஷன், அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நிறைய ஒரு விஷயங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் அதனால நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஒரு விஷயங்கள் யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு லைஃப்ல நல்லாவும் வந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. பட் ஆனா நிறைய விஷயங்கள் தெரியல. பட் இதுக்கப்புறம் வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஓகே, இவங்க எல்லாம் இப்ப இருந்தவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஸ்டில் இதுக்கப்புறம் வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரதான் செய்யும். இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறது. பட் ஸ்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரு வந்தாலும் சரி, யாரு வரலனாலும் சரி, அரசியல் அப்படின்னா அது வேற. ரியாலிட்டிக்கும் அரசியலுக்கும்
நிறைய டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அதாவது வெளியே இருந்து பாக்குறதுக்கும் களத்துல இறங்கி வேலை பாக்குறதுக்கும் இட்ஸ் டூ டிஃபரெண்ட். அந்த ஒரு டிஃபரன்சியேஷன்ஸ் வந்து அவங்க இறங்கி அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து தெரியுமே தவிர வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கோ இது நம்ம பண்ண நம்மளோட இமேஜினேஷன்ல இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல, நம்ம அப்படி ஆகணும் நம்ம இப்படி ஆகணும் அப்படின்னு. பட் ஆனா ரியாலிட்டிக்கு நீங்க எடுத்துட்டு வந்து வச்சீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இல்ல நான் ஒரு கொஸ்டின் பண்றேன், என்ன நடக்கும்? அது அப்படியே நடக்க போதா? நீங்க நினைச்ச மாதிரி நீங்க இமேஜின் பண்ண மாதிரி அது அப்படியே வந்து நடக்க போதா? மாற்றம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து மாறும். ஒரேடியா இன்னைக்கு ஓவரால் நைட்ல வந்து மாறுறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. அப்படி மாறுச்சு அப்படின்னா அது என்னைக்குமே நினைச்சு நிக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். மாற்றம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா, அதாவது அப்பப்ப அந்தந்த டைமிங்ல வளர்ந்து வர்றதுக்கு பேர் தான் மாற்றம் அப்படிங்கிறது. நான் ஒரே நாள்ல நான் வந்தேன் அப்படின்னா மொத்தமா மாறும் அப்படின்னா இது எப்படி? அப்படியே மொத்தமா மாறுச்சுனால அது எத்தனை நாள் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வந்து எலும்பதான் செய்யணும். அதையும் நம்ம வந்து யோசிக்கணும், யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது. இவ்வளவு ஒரு விஷயங்களுமே வந்திருக்கு. ஓட்டு போட்டால் இவ்வளவு நடக்கும், ஓட்டு போடலன்னா இவ்வளவு நடக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு சைட்ல இருந்து வச்சாலும் பட் அடுத்த சிஎம் யார் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இப்ப இந்த டைமிங்ல ரைஸ் ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுமே ஓட்டு போடக்கூடிய முக்கியமான ஒருத்தவங்க. அண்ட் நியூ ஓட்டர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இந்த இயர் அதிகம், எக்கச்சக்கமான நியூ ஓட்டர்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து இருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மைனரா இருந்தவங்க இப்ப வந்து எல்லாருமே வந்து 18+ வந்து மாறிட்டாங்க. அப்படிங்கிற போது இங்க ஓட்டோட கவுண்ட், ஓவரால் ஓட்டோட கவுண்ட் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஒரு அளவு. ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா இந்த 5 வருஷத்துல இப்ப 17 இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் 18 வந்து மாறும். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா சேர்ந்தா இந்த 5 வருஷத்துல எத்தனை பேரு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ ஓட்டர்ஸா வந்து உள்ள வருவாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அண்ட் இவ்வளவு நியூ ஓட்டர்ஸுமே வந்து வராங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன். அததான் நான் தான் சொன்னேன்ல, இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல், இது வரைக்கும் ஒரு பார்க்காத ஒரு எலெக்ஷன், இது வரைக்குமே யாருமே இப்படிதான் இருக்கும்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு அளவுக்கு இந்த ஒரு எலெக்ஷன் நடக்கும். அது மாறும், அந்த ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறதான் எல்லாராலுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயமா வந்து இருக்கு. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி தான் அதை வந்து பார்க்கணும். எது மாறும், எது மாறாது, எது மாறப்போகுது, எது நடக்கும், எது நடக்காது அப்படிங்கிறத எல்லாருமே வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அது என்னைக்கு வரைக்கும் அப்படின்னா மே 4th எல்லாத்துக்குமே எல்லா ஒரு விஷயமே வெளிப்படையா தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் அது வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் சரி, நான் திருப்பி சொல்றேன், அதர் கண்ட்ரில இருந்தாலும் சரி, இது உங்களோட உரிமை, இது உங்களோட கடமை, இந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு உரிமை. எங்க இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு அவங்க நேட்டிவ்க்கு வந்து வாங்க, வந்து ஓட்டு போட்டுட்டு நீங்க அப்படியே கூட நீங்க எங்க போகணுமோ அங்க அவங்க போங்க. பட் ஸ்டில் ஒரு 1/2 மணி நேரம் நம்மளோட நாட்டுக்காண்டி ஒரு கியூல நின்று ஓட்டு போடுறதுனால யாருக்கும் எதுவும் நடந்துடாது. அது உங்களோட மிகப்பெரிய ஜனநாயக கடமை அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் I'll see you the next video. Vote for everyone. அடுத்து நிமிப்பலாம். நம்ம சேனல் சரிங்கன்னா மறக்காம வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் மறக்காச்சு பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிமிப்பலாம். பாய்.